ஃப்ரெண்ட்ஸ், நாவி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் சூப்பர்பான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நாளாகவே அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு கிரெடிட் லைனை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் லைன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கிரெடிட் லைனில் இருந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அதுக்கான பில்லை வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, அடுத்த மாதம் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் கிரெடிட் லைன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பட் நாவி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் இந்த கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே நாவி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் நீங்கள் கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரெடிட் லைனை நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ இந்த மாதிரி யூபிஐ ஆப்பில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாவி ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த கிரெடிட் லைனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நாவி யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு கிரெடிட் லைன் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் இப்போ பாருங்கள், கெட் 22,500 அண்ட் பே லேட்டர் கீழே வித் கிரெடிட் லைன் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி டாப்பில் வந்து காட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த எலிஜிபிள் வந்து இருக்காது. நீங்கள் நாவி ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு எலிஜிபிள் காட்டாது. நீங்கள் ஒரு மாதமாவது நாவி யூபிஐ ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 700க்கு மேலே இருக்கணும். இந்த ஆப்லேயே வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 700க்கு மேலே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எலிஜிபிள் வந்து வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கர்நாடகா பேங்க் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. கர்நாடகா பேங்க்கில் இருந்து தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறது விதமாக நமக்கு கிரெடிட் சிபில் ஸ்கோர் எந்த மாதிரி இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பே லேட்டர் ஆப்ஷன், அதாவது கிரெடிட் லைன் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட நாவி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்ட்டு. எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் லைனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இது எலிஜிபிள் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாவி ஆப்பில் வரும். நாவி ஆப் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த நாவி ஆப்பை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த நாவி ஆப்பை வந்து ஃபஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே உடனே உங்களுக்கு எலிஜிபிள் வராது. 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கீழே ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி நமக்கு ப்ராசஸிங் ஆக ஆரம்பிக்கும். ப்ராசஸிங் ஆகிட்டு நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் கிரெடிட் லைன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு இந்த இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வராது. இந்த மாதம் நம்ம என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கான அமௌண்ட்டை அடுத்த மாதம் பே பண்ண போகிறோம். எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து நமக்கு இதில் வராது. இதில் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதாவது நோ இன்ட்ரெஸ்ட், நோ ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் அப் டு 22,500 அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் இருக்கோ அந்த அமௌண்ட்டை காட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா 22,500 எலிஜிபிள். ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிளாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இதில் நமக்கு யுவர் அப்ரூவ்டு கிரெடிட் லைன் அப்படிங்கிறது வந்துடும். பட் இதில் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார், பேன், அதுக்கப்புறம் வீடியோ வெரிஃபிகேஷன் 3 வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வெரிஃபை ஆதார் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்மளோட ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணணும். கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் உங்களோட ஆதார் நம்பரை கேட்கும். உங்களோட ஆதார் நம்பரை 12 டிஜிட் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கெட் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் வெரிஃபைங் யுவர் ஆதார் அப்படின்ட்டு வரும். வித்தின் செகண்ட்லேயே நம்மளோட ஆதார் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக பேன் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு டிஜிலாக்கர் மூலமாகவும் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட பேனை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிலாக்கர் இருக்கும், ரெண்டாவது டேக் பேன் ஃபோட்டோன்னு இருக்கும். நான் டிஜிலாக்கர் மூலமாகவே பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துனா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வெரிஃபை பேன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டிஜிலாக்கர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டாப்பில் உங்களோட ஆதார், பேன் ரெண்டையும் வெரிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே ப்ரொசீட் இருக்கும். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட டிஜிலாக்கரில் இருந்து உங்களோட பேனை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்ப என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க.
சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கரோட பின் நம்பர், டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த பின் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணி கீழே டன் இருக்கும். பின் நம்பர் மறந்து போயிருச்சுன்னா ஃபர்கெட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே ஃபர்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டா போதும், உங்களோட பேன் வெரிஃபை வித்தின் செகண்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பேன் வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஆதார் பேன் ரெண்டுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்ததாக வீடியோ கால் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் வீடியோ கால் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால், அதாவது ஏஜென்ட் வந்து வீடியோ கால் வந்து வருவார். ஸோ அதில் உங்களோட வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்பில் இருந்து நீங்கள் எந்த கிரெடிட் லைனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3மே வெரிஃபை ஆயிரும். ஆதார் வெரிஃபைட், பேன் வெரிஃபைட், விகேஒய்சி வெரிஃபைட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ எல்லாமே நமக்கு இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கேஒய்சி பண்ணுறதுக்கு நம்மளோட இமெயில் ஐடியும் நம்மளோட ஃபாதர்ஸ் நேமும் வந்து கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு கீழே கம்ப்ளீட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிரெடிட் லைன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் எந்த சார்ஜஸுமே வராது. நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு, கட்ட வேண்டிய டைமுக்கு கட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீ உண்டு. அந்த ஃபீ எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வரும். பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் ப்ராசஸிங் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் வித் நாவி யூபி, அதாவது நம்ம இப்போ வந்து கிரெடிட் லைன் எடுத்துட்டோம். அந்த கிரெடிட் லைனை நாவி யூபி ஆப்பில் வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டெபிட் கார்டு அண்ட் வித் ஆதார் கார்டு. டெபிட் கார்டு நமக்கு இப்போ இந்த கிரெடிட் லைன் கிடையாது. ஸோ ஆதார் கார்டே செலக்ட் ஆகிருக்கட்டும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதாரோட ஃபஸ்ட் 6 டிஜிட்டை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யூபிஐயில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணும்போது ஆதார் வச்சு லிங்க் பண்ணிங்கன்னா என்ன ப்ராசஸ் வருமோ அதுதான். உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா ஆதார் நம்பருக்கு முதல்ல ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டா நீங்கள் யூபிஐ பின் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் யூபிஐ பின் வரைக்கும் செட் பண்ணிடுங்க. யூபிஐ பின் வரைக்கும் செட் பண்ணி எல்லாமே முடிக்கணும். ஃபஸ்ட் ஆதார் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிரெடிட் லைன் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் அல்லது 6 டிஜிட் வந்து ஒரு யூபிஐ பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் லைன் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கான யூபிஐ பின் நம்பரை வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நாவி ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில், ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி எவ்வளோ வந்து நீங்கள் வந்து கிரெடிட் லைன் வந்து உங்களுக்கு இருக்குது, அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு நாவி ஆப்பில் கொடுக்குறது கர்நாடகா பேங்க் தான். ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ லிமிட் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த பில் வந்து எந்த டேட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும், எப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் நீங்கள் நாவி ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இது பாருங்கள், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்க இடத்துல இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன், கர்நாடகா பேங்க் கிரெடிட் லைன் தான் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இதுவும் வந்து ஷோ ஆகும். ஸோ இதே கிரெடிட் லைன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் இதே கிரெடிட் லைனை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு எப்படி லிங்க் பண்ணுறது, உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எப்படி வந்து இந்த கிரெடிட் லைனை லிங்க் பண்ணுறது, அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அடுத்தது உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.